குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது என் வீட்டில் வளர்கிற பலா மரம் தாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வச்சேன். இப்போ தான் முதல் பிஞ்சு வந்து வச்சுருக்கு. நிறைய பூக்கள் வந்து உதிர்ந்துடுச்சிங்க. பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர்லேருந்து நிறைய காய் கிடைக்கும்னு நம்புகிறேன். மா, பலா, வாழை முக்கணிகளில் ஒன்று. இதோட சுவைக்கு ஈடு இணை இல்லை. இது 18 கேஜி வெயிட் வரைக்கும் காய் வருமா. 6 நாள் பிஞ்சும் 100 நாள் காயும் சமைக்கலாம். மாமிசத்துக்கு மாற்றாக இதை சமைக்கலாங்க. இப்போது சிக்கன் மட்டனுக்கு பதிலாக இதை சமைக்கிறாங்க. டேஸ்ட்டு மாமிசம் மாதிரியே இருக்குமா. 10 தலைமுறைக்கு மேலே இந்த மரம் பலன் தருமா. இதன் டிம்பர் மரம் இசைக்கருவிகள் செய்ய பயன்படுது. வேரிலிருந்து இலை வரை முழுமையாக பயன்படுது. பலாவில் மாவு சத்து, புரதம், சிறிது கொழுப்பு சத்து, வைட்டமின் ஏ, பி மற்றும் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் மற்றும் நார்ச்சத்து மற்றும் பயிர் சத்துக்கள் சேர்ந்துள்ளது. அறுசுவையும் ஒரு பழத்தில்ங்க, ஒரே பழத்தை. பலா ஊறுகாய், ஜூஸ், மில்க் ஷேக், ஐஸ்கிரீம், பிரியாணி, பொரியல், பப்படம் போன்ற பல வகை உணவுகள் தயாரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பலா சிப்ஸு நம்ம எல்லாரோடைய ஃபேவரெட்டு. பலாப்பழத்தின் மாவை நம்ம ரொட்டி தயாரிக்கும் போது உபயோகிக்கலாம். இது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி மற்றும் க்ளூட்டோன் ஃப்ரீ மாவுங்க. இதில் புட்டு, இட்லி, சப்பாத்தி கூட செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.